அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்ம கிளாசிக் தமிழ் அகாடமியில தொடர்ந்து லைவ் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு டாபிக் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீக்லி டெஸ்ட் 6 6 ஆன்சர் கீ நம்ம வந்து குயிக்கா பார்த்துருவோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டாபிக், very very important topic which we are going to cover today. So articles கொஞ்சம் லெங்கியா போகும். ஆர்டிகல்ஸ் வித் எக்ஸாம்பிளோட வித் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஈவன் அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் குவிஸா உங்களுக்கு வந்துடும். கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு அப்படி வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து இங்கேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிடலாம். இந்த கிளாஸோட உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ்னா என்ன, ஆர்டிகிள்ஸ் வந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்க எப்படி ஆன்சரை வந்து எப்படி ஈஸியா வேகமா எப்படி ஆன்சர் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டைரக்டா கிளாஸ்க்கு போயிடலாம். சரி, இதுவரையிலும் இந்த கிளாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த 5 டெஸ்ட் நான் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி லிங்க் வந்து நம்ம குரூப்ல இருக்கு, அனுப்பியாச்சு. அந்த லிங்க் மறுபடியும் நீங்க போய் வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டு அந்த 5 கிளாஸையும் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க எந்தெந்த ஆன்சர் எப்படி எப்படி வந்துச்சு, எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைன். சரி, பார்ச்டுன்னா என்ன? இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம் இல்லையா? இது என்ன எப்படி தெரியுது? பார்ச்டு, காசி, டெஸ்பரேட், சார்ட், இது என்னவா இருக்கும்? நேரம் மீனிங். இது வந்து சினானிம்ஸ் இல்லையா, மீனிங்ஸ். அப்ப பார்ச்டுன்னா என்ன? பார்ச்டுன்னா ரொம்ப ட்ரையா இருக்கிறது, வறண்டு போயிருக்கிறது. அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்னது? ட்ரை இல்லையா? பார்ச்டுன்னா ட்ரை. நம்ம வந்து லிட்ரேச்சர் படிக்கும் போதே நம்ம என்ன படிச்சுட்டு வந்துடணும்? சினானிம்ஸ் கூடவே படிச்சுட்டு வந்துடணும். இந்த ஆப்ஷன் பொறுத்த வரையிலும் நமக்கு இதுதான் கொஸ்டின் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். பட் டைரக்டா நம்ம ஆன்சருக்கு போயிடுறோம். ஃபைன். ஸோ பார்ச்டு, ட்ரை, இந்த ஒரு பார்ச்டுக்கு ட்ரை வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க ஆப்ஷன் இங்க என்ன பண்ணியிருக்கோம், கீழே ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு கொடுத்துருக்கணும். எனிஹவ் பார்ச்டுக்கு ஆன்சர் ட்ரை. காசினா கம்ஃபர்டபுள். இதெல்லாமே லிட்ரேச்சர் தான், புக்ல இருந்து டைரக்டா கேட்டிருக்கோம். அண்ட் டெஸ்பரேட் அப்படின்றது ஹோப்லெஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சி கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சார்டுன்னு என்னது? ரோஸ் ஹை. சரிங்களா? டைரக்டா இருக்கு. சரி, அடுத்த ஒரு கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஸ்கிரீன் இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தவா? உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்படி கரெக்டா இருக்கா? சைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? கொஞ்சம் பெருசுபடுத்தலாமா ஸ்கிரீன்? மொபைல் வியூ கரெக்டா இருக்கா பாருங்க, வெரிஃபை பண்ணுங்க. ஓகேவா? கரெக்டா இருக்குங்க சார். சரி 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 சரி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் அ வேர்டு. டேஷ் இஸ் அ வேர்டு. இதுல ஒரு வேர்டு வந்து என்ன பண்ணணும், இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். that joins two words or sentences. அதாவது 2 வேர்டையோ அல்லது வாக்கியத்தையோ இது என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய வேர்டு என்ன பண்ணும், அதை இணைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப ஜாயின்ங்கிற வேர்டு வந்தாலே நல்லா பாருங்க, ஜாயின் 2 words or sentences அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? கன்ஜங்ஷன். ஆல்ரெடி இங்க ஆன்சர் இருக்கு இல்லையா? கன்ஜங்ஷன். அவ்வளவுதான். அப்ப கன்ஜங்ஷன் அப்படின்னு என்னது? இணைப்பு சொல். தமிழ்ல கன்ஜங்ஷன் அப்படின்னு என்னது? இணைப்பு சொல். அவ்வளவுதான். வெரி ஈஸி. எதுக்காக சார் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ரீசெண்டா பார்க்கக்கூடிய டெட் எக்ஸாம்ல வெரி வெரி பேசிக், அதாவது கொஸ்டின் கொடுத்து ஃபீல் பண்ண சொல்லல, டேர்ம் கொடுத்து இதுக்கு என்ன மீனிங் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இது 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஒரு லைன் இருக்கு, சிங்கிள் லைன் இருக்கு. நார்மலா டிஆர்பி உடைய கொஸ்டின் நம்ம பேட்டர்ன் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, ஒரு லைன் கொடுத்துருவாங்க, அதுல ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க, கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதான் டிஆர்பி டெக்னிக்கல் பக்கா பிளானிங். அவங்களுடைய கொஸ்டின் பேட்டர்னே இப்படிதான் இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்றோம். சோ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? கன்ஜங்ஷன் இஸ் a word that joins 2 words or sentences. அவ்வளவுதான். 2 வார்த்தைகளையோ அல்லது 2 சென்டென்ஸையோ என்ன பண்ணும், கன்ஜங்ஷன்ங்கிற வேர்டு கனெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் கன்ஜங்ஷனுக்கு என்ன சொல்லலாம்? ஃபேன் பாய்ஸ். ரொம்ப சிம்பிள், ஃபேன் பாய்ஸ். சரி, யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஃபேன் பாய்ஸுக்கு வந்து ஒரு இது சொல்லுங்க. ஃபேன் எஃப்னா என்னது? என்ன ஒரு எஃப்? ஃபேன் பாய்ஸ்ல என்ன சொல்லலாம்? அண்ட், ஃபார் இல்லையா? அண்ட், எட், பட், ஆர், நார், ஃபார், பிகாஸ். கரெக்டா? and, எட், பட், ஆர், நார், ஃபார், பிகாஸ். இது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். மறுபடியும் சொல்லவா? and, எட், பட், ஆர், நார், ஃபார், பிகாஸ், சோ கூட எடுத்துக்கலாம்.
சரிங்களா? இது எல்லாமே என்னது, இதுக்கு பேர் என்னது, கன்ஜங்ஷன். சரி, இப்போ கன்ஜங்ஷன் வந்து ஒரு சில இடத்துல கொஸ்டினாவே வரும். சரி, நம்ம பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் என்ன, ஹூ ரோட் த போயம். இது வந்து எதுல வருது, 6th ஸ்டாண்டர்ட் போயத்துல வருது இல்லையா? 6th ஸ்டாண்டர்ட்ல இந்தியன் சீசன் எழுதிருக்காங்க. யார் எழுதுனாங்க இந்தியன் சீசனை? இந்தியன் சீசன் ரிட்டன் பை நிஷா தைரின். டைரக்ட் கொஸ்டின், புக் படிச்சா நம்ம ஆன்சரை ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆட்டம் சீசன் இன் இங்கிலீஷ். ஆட்டம் சீசன் வந்து இது நம்ம புக்ல படிச்சோம். புக்ல அந்த போயிட் என்ன பண்றாரு, இந்தியன் சீசன், அந்த இந்தியன் சீசன்ங்கிற புத்தகம், அந்த போயம்ல ஆட்டம் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஆட்டம் எப்படி இருக்கும், இந்தியன் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல என்ன பண்றாங்க, ஒரு 3 கலரை வந்து நம்ம போயிட்டு சொல்றாங்க. என்னது, ஆட்டமுக்கு இங்கிலீஷ்ல. சோ ரெட் ஒன்னும் இல்ல, டைரக்ட் கொஸ்டின், ஆட்டம் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஆட்டம் எப்படி இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப இந்தியன் ஆட்டம் எப்படி இருக்கும், எப்பெல்லாம் இலை விழுதோ அப்பெல்லாம் என்னது, ஆட்டம் சீசன் தான். அப்ப இந்தியால எப்பெல்லாம் இலை விழுகிறதோ இல்லையா, இலையுதிர் காலம், பர்டிகுலரா இலையுதிர் காலம் ஒண்ணும் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, போயம் படிச்சா உங்களுக்கு தெரியும். போயம் நமக்கு வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், லிங்க்ல போய் அந்த போயம் பாத்துருங்க. நெக்ஸ்ட் டைரக்ட் கொஸ்டின் பாருங்க, ஆ சைல்ட்ஹுட் இன் மலபார் மெம்பார். ஓகே, மெம்பார் இது எப்படி படிக்கணும், மெம்பார் அப்படின்னு படிக்கணும், மெம்பார். சரிங்களா? மெம்பார் ஆர் மெம்பார். எஸ், மெம்பார். சைல்ட்ஹுட் இன் மலபார் யாரு எழுதுனா, நமக்கு தெரியும், மலபார்னா கேரளா. கேரளா யாரு, கமலாதாஸ். அவ்வளவுதான். கமலாதாஸோட இன்னொரு பேர் என்ன கேட்கலாம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம பாடம் படிக்கும் பொழுது நம்ம படிச்சிருந்தோம், கமலாதாஸுடைய புனை பேர் என்ன, இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். மாதவி குட்டி. இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, கமலா சுரையா, மாதவி குட்டி, எல்லாமே அவங்கதான். சரியா? எஸ். அடுத்து பாருங்க, முத்தஸ்ஸி அப்படின்னா யாரு, டைரக்ட் கொஸ்டின். முத்தஸ்ஸினா யாரை குறிக்குது, மலையாளத்துல முத்தஸ்ஸின்னா யாரை குறிக்குது அப்படின்னா, இப்போ தமிழ்லயே அம்மம்மானா யாரு, அம்மம்மா என்ன தமிழ்ல என்னவா இருக்கும், அம்மாவோட அம்மா இல்லையா, மதர்ஸ் மதர். அப்ப இது கிடையாது, இல்லையா? ஏன்னா மலையாளத்திலேயே அம்மம்மா தான், அம்மாவோட அம்மம்மா தான். அப்ப இதுக்கு ஆப்ஷன் இது கிடையாது. ஃபாதர்ஸ் மதர் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, மதர்ஸ் மதர் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா இப்ப இங்க ஆன்சர் என்ன, ஃபாதருடைய மதர், அப்பாவோட அம்மா, முத்தஸ்ஸி அப்பாவோட அம்மா. சரிங்களா? சோ ஈஸி கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இது ஒரு டிப்பிக்கல் கொஸ்டினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சார் இது கொஸ்டின் அப்படின்னா, ஆல்ரெடி ஒவ்வொரு சப்ளிமெண்டரி முடியும் பொழுதும் புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 டயலாக் கொடுத்துருவாங்க. 4 டயலாகோ 5 டயலாக் கொடுத்துட்டு, இந்த கேரக்டர், இந்த சொன்னது யாரு, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், ஐடென்டிஃபை த கேரக்டர். அதாவது இது டைரக்டா புக்ல இருந்து அவங்க எடுத்து புக்கு எக்ஸசைஸ்ல பின்னாடி ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தத்துல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் எடுத்தோம்னா 7 சப்ளிமெண்டரி நமக்கு இருக்குது. சரிங்களா? 7 சப்ளிமெண்டரி இருக்குது. அப்ப 7 சப்ளிமெண்டரியிலையும் பின்னாடி ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டினா 3 கொஸ்டினும் இருக்கும். பக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து சைல்ட்ஹுட் இன் மலபார்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஐ வாண்ட் டு சி குட்டி ஒப்பு. இது வந்து குட்டி அப்பா கிடையாது, இது குட்டி ஒப்பு. சாரி, குட்டி ஒப்பு. அப்ப குட்டி ஒப்புவை எனக்கு பார்க்கணும், இது சொன்னது யாரு, இதான் கொஸ்டின். ஓகேங்களா? இது எப்படி நமக்கு தெரியும், நம்ம லிட்ரேச்சர்ல போய் படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். இந்த மாதிரி டயலாக் பக்கத்துல அங்க இருக்கும், புக்ல இருக்கும், பேஜ் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்க என்ன பண்ணணும், பக்கத்துல நம்ம மாலதி குட்டின்னு எழுதி வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட இதே மாதிரி 5 டயலாக் இருக்கு புக்ல, நீங்க போய் பார்த்தா தெரியும். அந்த 5 டயலாக் பார்த்து பக்கத்துல பேரை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு அந்த 5 டயலாக்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு வந்து இங்க பாருங்க, இங்க கமலான்னு கொடுத்துருக்காங்க. கமலா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ரைட்டர் தான். சரியா? யாரு, கமலாதாஸ் அல்லது மாதவி குட்டி. சோ எப்படி வேணாலும் வரலாம், மாதவி குட்டி. 2 ஆப்ஷன், 2ல எது வேணாலும், எந்த ஆப்ஷன் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு நான் கொடுக்கல, பட் ஓகே. So next let us continue. Next option பாருங்க, next question. We suddenly heard the sound of the rain like a roar from. அதாவது சடன்லி நமக்கு என்ன கேக்குது, சவுண்ட் கேக்குது, மழை வந்து பயங்கரமா. இது வந்து புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஆன்சர் என்னது, சவுத் வெஸ்ட். ஸோ ஏன்னா அந்த திசையெல்லாம் கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், சவுத் ஈஸ்டா சவுத் வெஸ்டா. ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் நிறைய டைம் நம்ம எழுதி பார்த்தாதான் தெளிவாக இருக்கும்.
அடுத்து பாருங்க, குளோபல் வார்மிங் இஸ் அ சேஞ்ச் இன் வேர்ல்ட்ஸ். குளோபல் வார்மிங் இஸ் அ சேஞ்ச் இன் த வேர்ல்ட்ஸ் கிளைமேட். ஓகே, இதுல ஒரு ரெண்டு விஷயம் பாருங்க. கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சீசன் வராது, மான்சூன் வராது, மழைக்காலம். வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு தெரியணும். மேபி ஃபியூச்சர்ல இதை கூட உங்களுக்கு கொஸ்டினாக வரலாம். சரியா? சரி, கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் ட்ரை பண்ணுங்க, சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது அன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைமேட், இன்னைக்கு இருக்கக்கூடிய வெதர் இல்ல, இன்னைக்கு வந்து திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு காத்தடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய திடீர் மாற்றங்களை நம்ம என்னன்னு சொல்றோம்? வெதர் சொல்றோமா, கிளைமேட் சொல்றோமா? வெரி குட். ஓகே, திடீர்னு மாறக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? வெதர்னு சொல்றோம். ஆனா ஒரு பருவம் முழுக்க ஒரு 6 மாசம் நடக்குது, ஒரு 3 மாசம் நடக்குது இல்லையா? 3 மாசம் மழை பெய்யுது, 3 மாசம் வெயில் அடிக்குது, 3 மாசம் வந்து எப்படி இருக்குது, பனிக்காலமா இருக்குது. அப்படின்னா அது எதுல வரும்? தொடர்ந்து ஒரு காலநிலை வந்து அப்படியே நிலையாகுது அப்படின்னா அது கிளைமேட்ல வந்துரும். சரிங்களா? சோ நம்ம நார்மலா இன்னைக்கு கிளைமேட் சரியில்லைன்னு சொல்றாரு, ஆக்சுவலி இஸ் அ ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட். அப்படி சொல்லக்கூடாது. வெதர் தான், இன்னைக்கு வெதர் நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். கிளைமேட்டுங்கிறது ரொம்ப நாள் இருக்கக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு பகுதியில இருக்கக்கூடிய அது ஒரு பினாமினன் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஆட் ஒன் அவுட்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இதுல நம்ம வந்து பார்க்கலாம். ஏதோ ஒரு வித்தியாசம், அது என்ன ரூல்ஸா இருக்கலாம், வேர்டு மீனிங்கா இருக்கலாம், ஆப்போசிட்டா இருக்கலாம். இங்க என்ன டெக்னிக்கலி என்ன பயன்படுத்திருக்காங்க? பியூட்டிஃபுல், குட், ஃபாஸ்ட், ஹாப்பி. இது எல்லாமே இங்க ஆப்ஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். பியூட்டிஃபுல், குட், ஹாப்பி எல்லாமே என்னவா இருக்குது? அட்ஜெக்டிவாக இருக்கு இல்லையா? அப்ப பியூட்டிஃபுல், குட், ஹாப்பி இது எல்லாமே என்னவா இருக்கு? அட்ஜெக்டிவா இருக்கு. ஆஃபன் டெஸ்கிரைபிங் ஸ்டேட், குவாலிட்டி, while fast is frequently used as an adverb. ஓகே, அப்போ ஃபாஸ்ட்ங்கிறது என்னது, எதுல வருது? ஃபாஸ்ட்ங்கிறது எதுல வருது? அட்வர்ப்ல வருது. அப்போ இதுதான் வந்து என்னது? ஆட் ஒன் அவுட். அதாவது இந்த மாதிரியும் டெக்னிக்கலான கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா? அப்போ இன்னொன்னு இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அட்ஜெக்டிவ்னா என்னது? பியூட்டிஃபுல், குட், ஹாப்பி. இல்ல அட்ஜெக்டிவ்னா என்னது? அட்ஜெக்டிவ் வந்து டெஸ்கிரைப் பண்ணும். அட்ஜெக்டிவ் வந்து எதை டெஸ்கிரைப் பண்ணும்? சரி, லெட் மீ நோ. அட்ஜெக்டிவ் எதை டெஸ்கிரைப் பண்ணும்? அட்ஜெக்டிவ் எதை விளக்கும்? நவுன். தட்ஸ் வெரி சிம்பிள். அட்ஜெக்டிவ் வந்து நவுனை விளக்கும், அட்வர்ப் வந்து எதை விளக்கும்? அதுலயே ஆன்சர் இருக்குயா? அட்வர்ப் எதை எக்ஸ்பிளைன் பண்ணும்? அட்வர்ப் 4 வகை படிச்சிருக்கோம். பிளேஸ், மேனர். அட்வர்ப் வந்து அட்வர்ப் verb விளக்கும். அட்வர்ப் verb விளக்கும் இல்லையா? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ அட்வர்ப் எத்தனை வகையில இருக்கு? அட்வர்ப் வந்து 4 வகையில இருக்கு. சரி, பாப்போம், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க சொல்லுங்க பாப்போம். அட்வர்ப் 4 வகை இருக்கு. என்னென்ன அந்த 4 வகை? என்ன? அட்வர்ப் ஆஃப் place, manner, adverb of place, adverb of manner, adverb of frequency, adverb of இன்னொன்று இருக்கு, டைம். அப்ப டைம் குறிக்கும், இடத்தை குறிக்கும். frequency எத்தனை முறை, எத்தனாவது முறை, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இல்லையா? ஆஃபன், ஆல்வேஸ். அடுத்தது வேற அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். மேனர்னா என்னது? ஹாப்பி. ஓகே, ஹாப்பிலி எல்வை வரும், ஹாப்பிலி அந்த மாதிரி எல்வை வரும். ஃபைன், அடுத்த क्वेश्चन போயிடலாம். கம்ப்ளீட் வித் கன்ஜங்ஷன். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம்? லாஸ்ட் क्वेश्चन என்ன படிச்சோம்? கன்ஜங்ஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் படிச்சோம். இதுல ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல். ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் dash she missed the bus. ஓகே, ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் எஸ் பிகாஸ் she missed the bus இல்லையா? பிகாஸ் ஏனெனில் அவ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. ஸோ இந்த இடத்துல கன்ஜங்ஷன் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, அடுத்ததுக்கு போவோம். நெக்ஸ்ட், இதுல எது மேட்ச் பண்ணணும், எதுக்கு எது வரும்? நம்ம இது நார்மலா இந்த இடத்துல ஒரு கட்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் கொஸ்டின் ஆன்சருங்கிறத விட ஷூ வந்தா என்ன? ஷூக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஃபிஷ்ஷுக்கு தெரியாது, பீஸுக்கு தெரியும், கிரேப்ஸுக்கு தெரியும். சரி, பாத்துருவோம், ஆன்சரை பாத்துருவோம். ஷூக்கு என்ன சொல்லுவோம்? பேர் ஆஃப் ஷூஸ்ன்னு சொல்லுவோமா? கரெக்ட், ஆன்சர் அதுலயே இருக்கு. ஃபிஷ்ஷுக்கு என்ன சொல்லுவோம்? ஃபிஷ் கூட்டத்தை என்ன சொல்லுவோம்? ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். இன்னொரு வேர்டு இருக்கு, அது சொல்லுங்க பாப்போம்.
Shawl. ஷால் ஆஃப் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, ரைட். ஷால் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ், ஸ்வாம் இல்லையா, ஸ்வாம் ஆஃப் பீஸ். கிரேப்ஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ல கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கு. அடுத்து கரெக்ட் வேர்டு ஃபார் காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்டுனா தெரியும் இல்லையா, ஒரு வேர்டு, 2 வேர்டு, தனித்தனி வேர்டு, ஒரு தனி வேர்டு இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு கூட இன்னொரு வேர்டு சேர்க்கணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன, ஹவுஸ் ஒர்க் இல்லையா. ஹவுஸ் ஒர்க் வேற ஏதோ, அதுதான் கரெக்டா இருக்கும் இல்லையா. ஹவுஸ் ஒர்க், மேக் இட் காம்பவுண்ட் வேர்டு. ஸோ ஹவுஸ் ஒர்க். இந்த இடத்துல சார் ஹவுஸ் கீப்பிங்லாம் சொல்லக்கூடாதாங்க சார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹவுஸ் கீப்பிங் கூட ஒத்து போகும் மேம், ஹவுஸ் கீப்பிங் ஒத்து போகும். பட் அதை விட இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆம்பிகுவஸ் கொஸ்டின் வராது. இட்ஸ் பிட் ட்ரிக்கி அண்ட் ஆம்பிகுவஸ் கொஸ்டின். ஈவன் ஹவுஸ் கீப்பிங் கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் ஹவுஸ் ஒர்க் தான் இந்த இடத்துல நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்கும்போது தெளிவாக, அதாவது எந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சரா வரணுமோ அந்த மாதிரியான தெளிவான ஆப்ஷன்ஸா இருக்கும். ஆம்பிகுவஸான கொஸ்டின்ஸ் இருக்காது. ஒருவேளை ஆம்பிகுவஸா வந்தா கூட, இப்போ ஆன்சர் உங்களுக்கு ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரும்போது ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க, வேற வழியில கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? எஸ், அப்படி பார்த்தா ஹவுஸ் கிளீனிங் கூட நம்ம கொடுத்துதான் ஆகணும். பட் ரைட் ஆன்சர் இஸ் ஹவுஸ் ஒர்க். சரி, அடுத்த கொஸ்டின் போனா. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம அந்த லெசன்ல படிச்சிருந்தோம். டிவி நியூஸ் ரெகுலர்லி, சீயா, லுக்கா, கிளான்ஸா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்சர் வந்து வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி இல்லையா. அப்போ எதனால சார் வாட்ச் அப்படின்னா, எது நகர்கிறதோ, அதாவது டிவி எடுத்து வச்சுட்டோம்னா டிவில இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் என்ன ஆகும், ஒவ்வொரு பிக்சரும் என்ன ஆகும், ஒவ்வொரு பிக்சரும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சம்திங் இஸ் மூவிங் இல்ல, மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம வாட்ச் பண்றோம். அது அப்படியே மூவ் ஆகுது, அடுத்தடுத்த பிக்சர் வந்துகிட்டே இருக்கு. ஆனா சி என்னது, குறிப்பிட்டு ஒரு பொருளை பாக்குறதோ இல்லையா, அந்த மாதிரியான நம்ம என்ன சொல்றோம், சி அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து பாருங்க. ஓகே, இங்க என்ன இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங் வந்து நம்ம என்ன பண்றோம், மேட்ச் பண்றோம். ஸோ ஜம்ப்டு கண்டிப்பா நமக்கு தெரியும், லீப்டு. டவுட்ஃபுல், டவுட் என்னது, சஸ்பீஷியஸ். இது நம்ம கத்துக்கிறோம், அவ்வளவுதான், அப்படி எடுத்துக்கணும். கால்டு வந்து சம்மண்டு. சாட்டிஸ்பாக்சன், கண்டென்மெண்ட். இது ஈஸி தான், பார்த்தோன்னே போட்டுடலாம். ஃபைன். நெக்ஸ்ட், ஷீஸ் அ லயனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். இந்த இடத்துல அவள் வந்து எப்படி இருக்கா, ஒரு பெண் சிங்கம் போன்று இருக்கலாம். அவள் போன்று இல்ல, போன்றுங்கிற வேர்டே இல்ல. அவள் ஒரு பெண் சிங்கம் ஆவாள், அவள் ஒரு பெண் சிங்கம் இருக்கா, பெண் சிங்கமாக இருக்கிறா. டோன்ட் மிஸ் வித் ஹர், அவகிட்ட சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வேர்டு இல்ல சொல்லுங்க பாப்போம், என்ன வேர்டு இல்லாததுனால அது மெட்டஃபராக இருக்கு. Okay. Teachers, am I audible? Yes sir. Yes. So இந்த இடத்துல லைக்கும் ஆஸும் வந்து லைக்கும் ஆஸும் இல்ல, அதனால இதுக்கு பேர் என்னது, மெட்டஃபர்னா என்னது, டைரக்ட் கம்பேரிசன். லைக்கும் ஆஸும் சேர்க்காம என்ன பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க. அதனால இது வந்து இதுக்கு பேர் என்னது, டைரக்ட் கம்பேரிசன். சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் வந்து டைரக்ட் கம்பேரிசன். சோ லைக்கும் ஆஸும் இல்ல. சோ இது என்னது, she is a lioness, அதனால மெட்டஃபர். அப்போ ஒருவேளை லைக் இருந்தா that's it, லைக் இருக்கு சிமிலி, ஆஸ் இருக்கு சிமிலி. அப்ப இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய இந்த சென்டென்ஸ்ல லைக் இருந்தாலோ ஆஸ் இருந்தாலோ டைரக்டா நீங்க எந்த ஆன்சருக்கு போயிடுங்க, சிமிலிக்கு போயிடுங்க. சிமிலி இல்லையா, அவ்வளவுதான். சரி, ஆனா டோன்ட் வரி, கண்டிப்பாக டிஎன் டெட் எக்ஸாம்ல நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு மெட்டஃபர் எதிர்பார்க்கலாம், ஒரு சிமிலி நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரிட்டிஷ் ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல, கிளாஸ் சீரீஸ்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். டெஸ்ட் அது பிளஸ் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். டெஸ்ட் வந்து 25 மார்க்குக்கு டெஸ்ட் போட்டிருக்கோம். நீங்க அதுல வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். எலிவேட்டர் ஆன்சர் என்ன, லிஃப்ட். எலிவேட்டருக்கு ஆன்சர் லிஃப்ட். ஓகே, டைரக்ட் கொஸ்டின் தான். சரி, அடுத்து பாருங்க.
ஃபில்லப் இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? சரி, இதுக்கு ஆன்சர் நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க? Tell me. Fill up with a suitable article. He is dash university student. Yes, sir. And. Okay. எல்லாரும் and choose பண்ணிட்டீங்களா? கண்டினியூ பண்ணலாமா? சாரி. ஏன் சார்? ஓகே, நம்ம இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு क्वेश्चनா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு சர்ச்சை வச்சுப்போம் நம்ம. சாரி டீச்சர். ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துல யூ இருக்கு சார். நம்ம என்ன சார் படிச்சோம்? நம்ம என்ன படிச்சோம்? ஏஇ ஐஓஇ தான் நம்ம படிச்சோம். அப்ப இந்த இடத்துல என்ன சார் இருக்கு? இந்த இடத்துல யூ இருக்கு சார். ஓகே, அப்ப யூ இருக்கிறதுனால கட்டாயமாக நம்ம என்ன எழுத வேண்டும்? ஆன் எழுத வேண்டும். இதுதான் நம்ம படிச்ச சட்டம் இல்லையா? கரெக்டா? எல்லாரும் அக்ரி பண்றீங்களா? சரி, ஆனா நம்மளுடைய ஆன்சர் வந்து ஏ. எப்படி சார்? சரி, அதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சரி, தமிழ்ல நமக்கு என்ன தெரியும்? உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தெரியும் இல்லையா? சரி, டீட்டெயிலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், விளக்க தேவையில்லை. உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். சரி, உயிர் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தமிழ்ல? உயிர் எழுத்துக்கள் 12. சரி, உயிர் எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, ரைட், தெளிவா இருக்கீங்க. சரி, அடுத்து மெய் எழுத்துக்கள் 18. இல்ல, எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு. இங்கு, இச்சு, இஞ்சு, இன்னு, இத்து, இன்னு, இம்மு, இன்னு எல்லாமே இருக்கு. சரி, இங்க என்னது? ஈய. நல்லா பாத்துங்க, இந்த ஈய நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் திரும்ப இங்க வருவேன். சரி, ஈய, இரு, இது ஓகே, நல்லா இருக்கு. ரைட். இங்கிலீஷ்ல நல்லா பாத்துக்குங்க. நம்ம உயிர் எழுத்துக்கள் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட், அதாவது சவுண்டு. நான் சொல்றது என்னது? சவுண்டு நான் சொல்றேன். சோ இந்த இடத்துல பாருங்க, திரும்ப இந்த டாபிக் வருவேன். இந்த இடத்துல புக் இருக்கா? புக்கு, ஓகே, புக்கு. இந்த இடத்துல என்ன சவுண்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சவுண்ட் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்றோம்? உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? பூ தானே சொல்றோம். பூ பூ பூனா என்னது? பூ பூ பூனா என்னது? இப்பு. பூனா என்னது? இப்பு. இப்பு உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? மெய் எழுத்து. மெய் எழுத்தா இருந்தா என்ன ஃபைனலா என்ன சொல்ல வராங்க? மெய்யெழுத்தாக இருப்பின், மெய்யெழுத்தாக இருப்பின் நீங்க என்ன போடணும்? மெய்யெழுத்தா இருந்தா என்ன போடணும்? ஏ போடணும். கரெக்டா? சரி, அதான ரூலு. அப்ப இந்த இடத்துல என்னது? கார். காருக்கு இங்க என்ன வரும்? இக்கு வருமா? சரி, இக்கு வரும். அப்ப என்ன வரும்? ஏ அண்ட் என்ன வரும்? நோ டவுட் சார். ஏன்னா மெய்யெழுத்து. மெய்யெழுத்து வந்தா என்ன போட்டுருங்க? மெய்யெழுத்து. இக்கு. இக்குன்னா என்னது? ஏ போட்டுருங்க. ரைட்டு. கேர்ள், இக்கு. இக்குன்னாலும் நம்ம தமிழ்ல காங்கிற எழுத்து இல்ல, ஆனா இக்கு இருக்கு இல்லையா? அப்ப இக்குங்கிற எழுத்து வந்தா நம்ம என்ன போட்டலாம்? ஏ போட்டுடலாம். இதுல உங்களுக்கு ஏதா தெளிவா இருக்கா? என்ன சொல்ல வரேன் நானு? மெய்யெழுத்து வந்தா ஏ போட்டுருங்க. ஓகேவா? இந்த கடைசி இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டர் மெய்யெழுத்தாக இருந்தால் ஏ போட்டுருங்க. இதுல தெளிவா இருக்கீங்களா? ஓகேவா? அடுத்ததுக்கு போயிடலாமா? சரி, அடுத்து பாருங்க. இக்குல இருந்து கச்சட தப்பற. ஓகே, கஞ்சன நம்மன எரல வாழல. ஓகே, இதெல்லாம் வச்சுட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல என்னப்பா சவுண்டு? இந்த இடத்துல என்ன சவுண்டு வருது? படிங்க. இந்த இடத்துல என்ன சவுண்ட் வருது? யூ. யூ உடைய முதல் ஒலி என்ன? முதல்ல வரக்கூடிய சவுண்ட் என்ன? தானே வருது. அப்ப இ பிளஸ் கரெக்ட். அதாவது இப்படி வச்சுக்கோ. இ பிளஸ் உ, இல்லையா? உ.
கரெக்டா எழுதுறான்னு தெரியல. சரி, பிராக்கெட்ல பாருங்க, இ பிளஸ் உ இல்லையா? இ பிளஸ், இப்ப யூனிவர்சிட்டின்னு சொல்லும் பொழுது உ, சின்ன உ, உ. அப்ப ஈங்கிறது அததான் நம்ம பார்க்கணும். லெட்டரை நம்ம பார்க்க கூடாது. நல்லா பாத்துக்குங்க, லெட்டர் நம்ம பார்க்கவே கூடாது. என்ன லெட்டர் வேணா வரும், சவுண்டு தான் முக்கியம். அப்ப இந்த இடத்துல என்ன சவுண்டு கொடுக்குது? உயிர் சவுண்டா, உயிர் எழுத்தா, மெய் எழுத்தா? அதை மட்டும் பாருங்க. உயிர் எழுத்து, கரெக்டா? அப்ப அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது யூனிவர்சிட்டி யூ தான் வருது. யூங்கிறது மெய் எழுத்து, கான்சனன்ட். அதனாலதான் நம்ம இங்க என்ன போடுறோம், அ யூனிவர்சிட்டின்னு போடுறோம். கரெக்டா? அ யூனிவர்சிட்டி. அதேதான், அதே ரூல் தான் இங்க பயன்படுத்துறோம். இங்க என்ன சவுண்டு? நம்ம எப்போவாது 1 ரூபின்னு சொன்னது உண்டா? 1 ரூபி. யாரா 1 ரூபி சொல்லுவீங்களா நீங்க? அப்படி 1 ரூபின்னு சொல்லிங்கன்னா நீங்க ஆன் எழுதிக்கலாம். இல்ல சார், நாங்க வந்து என்ன சொல்லுவோம், 1 ரூபின்னு தான் சொல்லுவோம். 1. இந்த இடத்துல என்ன சவுண்டு? வா. அப்ப வாங்கிறது அதனுடைய அடிப்படை சவுண்டு என்ன? இவ்வு. இல்லையா? இவ்வு கூட்டல் இவ்வு பிளஸ் ஆ. இவ்வு பிளஸ் ஆ. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம், இவ்வு மட்டும்தான் கண்ணுல தெரியணும். இவ்வு மட்டும்தான் நம்ம கண்ணுல தெரியணும். இவ்வுங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்தா, மெய் எழுத்தா? இந்த ஜீரோவை, அதாவது ஓவை பார்க்க கூடாது. அப்போ 1 ரூபி வா அப்படிங்கிற சவுண்ட் தான் பார்க்கணும். ஆக இந்த இடத்துல 1 ரூபி, 1 ரூபி, அவ்வளவுதான். அதேதான் இந்த இடத்துலயும் பயனாகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இ அப்படிங்கிற லெட்டர் இருந்தாலும், ஈங்கிற லெட்டர் இருந்தாலும் தமிழ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? யூரோப்பியன் சொல்லுவீங்களா? யூரோப்பியன் சொல்லுவீங்க. ஐரோப்பியா அப்படின்னு சொல்லுவீங்களா? தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? ஐரோப்பா. சோ வர வேண்டாம், நம்ம இங்கிலீஷாவே சொல்லுவோம். அப்போ யூரோப்பியன் அப்படின்னு நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல சொல்றோம் நம்ம. இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் as யூரோப்பியன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருது? யூரோப்பியன். யூ தான் வருது. யூங்கிறது என்னது? யூங்கிறது எழுத்து. சரிங்களா? ஓகேவா? இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோமா? எஸ். இப்போ நீங்க உங்களுடைய ஆன்சர் என்ன? அப்போ மேடம் ஷகீலா பானு மேடம். எஸ் எஸ், ஓகே ஓகே ஓகே, சரி. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, ஏ போடணுமா ஆன் போடணுமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வரும்பா, ஏ வரும் அல்லது ஆன் வரும். சரியா? அப்ப எதன் அடிப்படையில ஏ போடணும், எதன் அடிப்படையில ஆன் போடணும்? எனக்கு தெரியல, சொல்லுங்க பாப்போம். ரூல்ஸ் சொல்லுங்க பாப்போம். வவல் சவுண்ட் வந்துச்சுனா ஆன் போடணும் சார். எஸ், தட்ஸ் இட். கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுனா ஏ போடணும். எஸ். தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். தமிழ்ல சொல்லுங்க. உயிரெழுத்து வந்துச்சுனா ஆன், மெய் எழுத்து வந்து ஏ. சவுண்ட் வந்துச்சுனா ஏ போடும். எஸ், அவ்வளவுதான். இந்த இடத்துல உயிரெழுத்து சவுண்ட் வந்துச்சுன்னா உயிரெழுத்து அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ, அவ்வளவுதான். தமிழ்ல இருக்கு இல்லையா? அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அதை அப்படியே அப்ளை பண்ண. எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி இங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம பண்ணி, இதுல என்ன சவுண்ட் இருக்குன்னு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம அதாவது ஷார்ட்டா சொன்னாலும் சரி, இல்ல நெடில இருந்தாலும் சரி, குறியில இருந்தாலும் சரி, ஆப்பிள். சோ ஆங்கிறது an ஆப்பிள் இல்லையா? எலிஃபென்ட் என்ன சொல்றோம் நம்ம? எலிஃபென்ட் சொல்றோம் இல்லையா? ஏ ஒரு என்னதான் இருந்தாலும் an elephant. சரி, ஐ, இந்த இடத்துல ஐ வரதுனால, ஐங்கிற லெட்டர் வரதுனால இதுக்கு என்ன வரல இல்லையா? ஐங்கிற லெட்டர் வரதுனால ஆன் வரல. இந்த இடத்துல என்ன சவுண்ட் கொடுக்குது அது முக்கியம். சோ ஐ இல்லையா? ஐஸ்கிரீம், ஐ அப்ப an ஐஸ்கிரீம். சரி, அடுத்து தமிழ்லயே ஐ இருக்கு இல்லையா? ஐ என்ன எதுல வரும்? ஐ வந்து உயிரெழுத்துல. இந்த இடத்துல என்ன சார் பிரச்சனை? இந்த இடத்துல என்ன பிரச்சனை பாருங்க சார். எச்சுக்கு போய் என்ன போட்டு வச்சிருக்காங்க? ஆன் போட்டு வச்சிருக்காங்க. என்னமா இதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது எப்பவுமே நம்ம எப்படி படிக்க கூடாது, அதுதான் முக்கியம் இல்லையா? ஹவர்னு படிக்க கூடாது. ஹவர்னு படிக்க கூடாது. ஹா இந்த இடத்துல எச்சு வந்து, இந்த எச்சு இல்ல, மறந்துருங்க. இந்த எச்ச மறந்துருங்க. எப்படி படிப்பீங்க?
ஆர் ஆர். வெரி குட், தட்ஸ் இட், ஆர். இப்ப எஸ் ஆர், இது ஆர்னு படிக்கணும். ஆர்னு படிச்சா ஆன் கண்டிப்பா வந்துரும். சரிங்களா? இது எப்படி படிக்கணும்? அப்ப கீழ இருக்கிறது எப்படி படிக்கணும்? நிறைய பேர் தப்பா படிப்பாங்க. இந்த கீழ இருக்கக்கூடிய வேர்டை ஹானஸ்ட்னு சொல்லுவாங்க. பாக்கும் எனக்கு கேட்கும் போதுல எனக்கு டென்ஷன் ஆகும். பட் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுயா. சரி, ஓகே. அதனால இந்த இடத்துல வந்து ஆனஸ்ட். சரி, நீங்க ஆனஸ்ட்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனஸ்ட்னு சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன எடுத்து வந்துருது? உயிர் எடுத்து வந்துருது. ஃபைன். அப்ப இந்த இடத்துல எச் சைலண்ட். சோ ஆனஸ்ட் மேன், ஹி இஸ் an honest, honest ஓ ஆர் ஆ, honest மேன், honest மேன் என்ன போட்டாலும் and தான் வரும். சரி, இங்க என்ன பிரச்சனை அப்போ? இந்த இடத்துல எம் பாத்தீங்கன்னா நல்லா சொல்லி பாருங்களேன். எம்எல்ஏ, இந்த இடத்துல லெட்டர் பார்க்காதீங்க. எம்எல்ஏ எம் எம் சொல்றீங்க இல்லையா? எம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. ஏ இம். அப்ப ஏ, ஏங்கிறது என்ன எழுத்து? ஏ, உயிர் எழுத்து. தட்ஸ் இட் இல்லையா? அப்போ ஏ இம். நம்ம அப்படியே தமிழ் எழுதி பார்ப்போம். ஏ இம். அப்ப ஏ, ஏங்கிறது என்னது? உயிர் எழுத்து. சோ அதனால இதுல என்ன போட வேண்டியிருக்கு? நம்ம அண்ட் எம்எல்ஏன்னு நம்ம போட வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, நம்ம எப்பவுமே இந்த என்னது ஆர்டிகிள்ஸ் போடும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய லெட்டர் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ எம்எல்ஏ அண்ட் எம்எல்ஏ. எதனால? ஏ இம், அந்த ஏ மட்டும் எடுத்துக்கிறோம். அண்ட் எம்எல்ஏ. என்சிசி அதேதான். என் ஏ ஏ, ஏங்கிறது என்னது? உயிர் எழுத்து. சரிங்களா? ஓகே, நம்ம அப்படியே திரும்பி நம்ம விடுவோம். எஸ், அடுத்து பாருங்க. சரி, she rarely goes to temple. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியிருக்கு. கொஸ்டின் டேக்னுடைய ரூல்ஸ் என்னப்பா? கொஸ்டின் டேகுடைய ரூல்ஸ் என்ன? பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா போடணும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா போடணும். கொஸ்டின் பாசிட்டிவாக இருந்தா, ஐ மீன் அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தா நம்மளுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தா கொஸ்டின் பாசிட்டிவாக இருக்கணும். கரெக்டா இல்லையா? இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? சரி, இப்ப நெகட்டிவா இருக்குங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சார் இந்த சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கு சார், எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நாட், டோன்ட் அப்படி இருக்கும் சார். தட்ஸ் இட், வெரி குட். நாட்ங்கிற வேர்ட் இருக்கும், அல்லது டோன்ட்ங்கிற வேர்ட் இருக்கும். சார் ரெண்டுமே இங்க இல்லையே சார். அல்லது நெவராச்சும் இருக்கும் இல்லையா? நெவராச்சும் இருக்கும் இல்லையா? அது எதுவுமே இல்லை சார். ஆனா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரி, அந்த ட்விஸ்டான வேர்டு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வேர்டு என்னப்பா? ரேர்லி. ரேர்லின்னா என்னது? ஒரு பொழுதும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு பொழுதும் இல்லைன்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு? கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப நம்மளுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும்? ஆன்சர் பாசிட்டிவ்ல இருக்கணும். அதான ரூல். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல இருந்தா ஆன்சர் பாசிட்டிவ்ல இருக்கணும். மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது இந்த புள்ளி வச்சிருக்கிற வரையிலும், கமா போட்டிருக்கிற வரையிலும் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் டேக்னா தெரியும் இல்லையா? கொஸ்டினை நம்ம உருவாக்குறோம், அதான் கொஸ்டின் டேக். அப்போ இதுவரையிலும் கொஸ்டின், இதுவரையிலும் ஸ்டேட்மெண்ட். இங்க இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் எடுத்து கொண்டு போய் ஃபில் பண்ணணும். ரைட்? அப்போ இதுல இருக்கக்கூடியது பாசிட்டிவாக இருந்தா இது நெகட்டிவ், இது இருக்கக்கூடியது நெகட்டிவாக இருந்தா ஆன்சர் பாசிட்டிவ் இல்லையா? சரி, அதுதான் ரூல். சரி, இது எப்படி சார் ஈஸி எப்படி சார் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? இஎஸ் இருக்கா? இஎஸ் இருக்கு. சரி, ஒரு சென்டென்ஸ்ல அந்த வேர்ப் இஎஸ்ல இருந்தாலே கண்டிப்பா அது என்ன டென்ஸ்ப்பா? இஎஸ்ல இருந்தால் அந்த டென்ஸ் என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். தட்ஸ் இட், சிம்பிள் பிரசன்ட். அப்ப டிட் வராதுல்ல? டிட் வரவே வராது. டிட் வராது. கரெக்டா? அப்போ டூ கண்டிப்பா வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த கோஸ் இருக்கிறதுனால அது சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. ஆன்சர் சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால டூவும் வராது. அடுத்து இது ஆல்ரெடி நெகட்டிவ், அதனால டசன்ட் இன்டு வராது. இது நம்ம அந்த ரூல் தெரிஞ்சா மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். ஒரே ஆப்ஷன் தான், டஸ் மட்டும்தான். இங்க கோஸ் இருக்கு, கோஸ்ல இருந்து டஸ் எடுக்கும் முன்னாடி. சோ விளக்கம் என்ன அப்படின்னா, டஸ் பாசிட்டிவ் டாக் யூஸ்டு ஃபார் a negative, restrictive like rarely இல்லையா? எஸ்.
ஸோ நம்ம வந்து அதை ஆல்ரெடி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதை நம்ம கொஸ்டின் பார்த்தாலே ஆன்சர் போட்டுருவோம். நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் டெலிவர்டு டு பீப்புள்ஸ் டோர் எவ்ரி டே. இல்லையா? நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் டெலிவர்டு. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியிருக்கு. இது என்ன வாய்ஸ்லப்பா இருக்கு? இது என்ன வாய்ஸ்ல இருக்கு? வாய்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி? வாய்ஸ் 2 வாய்ஸ் இருக்கு. என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். சரி, இது என்ன வாய்ஸ்ல இருக்கு? ஜஸ்ட் யோசிச்சு சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. மறந்துட்டீங்களா? ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சரி, எப்படி சார் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஆர் இருக்கா? இருக்கு. V3 இருக்கா? இருக்கு. அவ்வளவுதான். ஆர் பிளஸ் V3 இருந்தாலே பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? பைங்கிறது இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? சரி, கண்டினியூ. மை மதர் டேஷ் நெவர் பீன் டு அ கிரிக்கெட் மேட்ச். ஓகே, மை மதர் நெவர் பீன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பீன் வந்தாலே கண்டிப்பா பீன் கூட பீனோட ஃப்ரெண்ட் யாருப்பா? நான் சொல்லியிருக்கேன். பீனோட ஃப்ரெண்ட் யாரு? பீனோட ஃப்ரெண்ட் யாரு? ஹேஸ், ஹேவ், அப்புறம் என்னது? ஹேடு. இது எல்லாமே ஃப்ரெண்டு தான். சரிங்களா? அப்போ இது ஈஸி. இது ஆக்சுவலி டஃப் ஆப்ஷன். உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது டஃப் ஆப்ஷன். ஏன்னா எல்லாமே பீனோட ஃப்ரெண்டு தான். சரிங்களா? இன்னொன்னு, இது எதை பத்தி இது சொல்லுதுன்னு பார்க்கணும். இது எதை பத்தி சொல்லுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. மதர் சிங்குலரா ப்ளூரலா? மதர் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். சிங்குலர் வர்க்கு ஒத்து போகக்கூடிய ஒரே வேர்டு எது இதுல? சிங்குலருக்கு ஒத்து போகக்கூடிய வேர்டு எது? ஹேஸ். இல்லையா? சார் இன்னொன்னு, சார் ஹேஸ் பிரசன்ட் சார், ஹேஸ் பிரசன்ட், அதனால ஓகே. இருந்தாலும் ஏன் சார் ஹேடு வராதா? ஹேடு வராதா அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி இங்க என்னப்பா இருக்கு? இங்க நெவர் இருக்கா? நெவர்னா என்ன? நெவர்னா நெகட்டிவ் தானே? நெவர்னா நெகட்டிவ். அப்ப இந்த நெகட்டிவ் இங்க வருமா? வராது. இந்த நெகட்டிவ் இங்க வருமா? வராது. எப்பவுமே சிங்குலர் வேர்டு கூட ஹேவ் வருமா? வரவே வராது. சரிங்களா? சரி, இன்னொன்னு, இதுக்கு மீனிங் சொல்லிடுறேன். என்னுடைய அம்மா இதுவரையிலும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனதே இல்ல. கிரிக்கெட் மேட்ச் போனதே இல்ல. அதுதான் அதுக்கு மீனிங். டென்சிவ் லெசன் வரும்போது நான் டீப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? டென்ஸ் லெசன் வரும்போது இன்னும் டீப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட முடியல. ஏன்னா இது டென்ஸ்ல தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? கவர் பண்ண முடியும். சரி, அடுத்து போயிட்டான். சரி, சூஸ் த கரெக்ட் ரெலிட்டிவ் ப்ரொனவுன். சூஸ் த கரெக்ட் ரெலிட்டிவ் ப்ரொனவுன். சரி, இப்ப ரெலிட்டிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு திஸ் இஸ் மை கிளாஸ் டீச்சர், திஸ் இஸ் மை கிளாஸ் டீச்சர் டேஷ் ஐ லைக் த மோஸ்ட். This is my class teacher dash I like the most. ஓகே, என்னுடைய கிளாஸ் டீச்சர் அவர்களை, அதானே? இந்த இடத்துல என்ன வரணும்? அவங்கள. தமிழ்லயே பாருங்களேன். இதான் என் கிளாஸ் டீச்சர், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் விரும்புறேன். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஹூ வருமா? ஹூஸ் வருமா? ஹூம் வருமா? விச் வருமா? விச் கண்டிப்பா வராது. ஏன் விச் வராது? எந்த மீனிங் வருமா சார்? விச்சுங்கிறது எதை குறிக்கும்? விச்சுங்கிறது ஆட்களை குறிக்குமா பொருளை குறிக்குமா? பொருளை குறிக்கும் சார். பொருளை தான் குறிக்கும். அதனால விச்சு வராது. ஹூ அப்படிங்கிறது டைரக்டா ராம் இஸ் அ பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹூ லைக்ஸ் ஆப்பிள், ராம் இஸ் அ பாய் ஹூ லைக்ஸ் ஆப்பிள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல யாரையோ குறிக்குது, யாரையோ குறிக்குது, அவர்களை, ஹூம். சோ இது வர இந்த மாதிரியான கொஸ்டினை நீங்க போடதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மீனிங் ஆனது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல எந்த வேர்டு போட்டா மீனிங் வருதுதான் நீங்க வேண்டியிருக்கு. சோ திஸ் இஸ் மை டீச்சர், திஸ் இஸ் மை கிளாஸ் டீச்சர், இவங்கதான் என்னுடைய கிளாஸ் டீச்சர், அவங்கள, இந்த இடத்துல என்ன மீனிங்? அவர்களை அல்லது அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு ஆன்சர் என்னப்பா? ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ. அப்போ இதுல க்ளூ வேர்டு என்ன? க்ளூ வேர்டு என்ன? லெஸ்ட் வந்தாலே கண்டிப்பா லெஸ்ட் கூட என்ன வரணும்? இங்க என்ன கொடுத்திருக்காங்க?
லெஸ்ட் வந்தாலே லெஸ்ட் கூட என்ன ஃபாலோ ஆகணும், ஷுட் வந்து கம்பல்சரி ஃபாலோ ஆகணும். அதனால ஆன்சர் வந்து ஷுட் இல்லையா. என்ன சொல்றாங்க, நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ. அப்ப லெஸ்ட்னா என்ன அர்த்தம், இல்லைன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ, கட்டாயமா நீ ஃபெயில் ஆயிடுவ. சரி அடுத்து பாருங்க, ஈடி வர்பு வச்சு வந்தா அந்த வர்போடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. வேர்பு எதுல எண்ட் ஆகும், ஈடியில எண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கில், கில்டு, பிளே, பிளேடு, வேற என்ன, மாக், மாக்டு, vote, voted, இதெல்லாம் வருது இல்லையா, want, wanted, அதெல்லாம் வருது இல்லையா. அப்ப அதெல்லாம் என்ன வேர்ப்ல வரும், verbs இல்லையா. இதுக்கு பேரு வந்து ரெகுலர் verbs. சரி, irregular verbs, irregular verbs அப்படின்னா beat, ஓகே, win, won, won அது வராது. வேற என்னது, come, came, come அதுவும் வராது. ஓகே, ரைட், ரோட், ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன், டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன், மூணுவே வேற வேற வருது இல்லையா. மூணு வர்புமே வேற வேற வருது. எப்படி, ரைட், அப்புறம் ரோட், அப்புறம் ரிட்டன். டீச்சர்ஸ் am I audible? திரு நான் ஸ்கிரீன்ல மட்டும் நடத்திட்டு இருக்கிறதுனால நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு அடிக்கடி செக் பண்ண வேண்டி இருக்குது. சரி, டீச்சர்ஸ் am I audible? Yes sir. ஓகே, இப்போ irregular verbs எப்படி இருக்கும், ரெகுலராவே இருக்காது கரெக்டா. irregular verbs எப்படி இருக்கும், ரைட், ரோட், ரிட்டன், மூணுமே வேற வேற இருக்கு இல்லையா. டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன், அதை எடுத்துடவா, டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன் இல்லையா. இதை நம்ம டென்ஸ்ல படிப்போம் ஓகேங்களா. டென்ஸினுடைய முதல் கிளாஸ்லயே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து வித்தியாசமான வேர்ப்ஸ் என்ன அதெல்லாம் நம்ம படிப்போம், டோன்ட் வரி. சரி அடுத்து பாருங்க. ஓகே, fill in the blanks, fill ins with a suitable degree. The sun is than the moon. sun is than, இது என்ன டிகிரிப்பா, எத்தனை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு, இது என்ன क्वेश्चन, டிகிரி. டிகிரி அப்படின்னு என்னது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல எத்தனை டிகிரி இருக்கு, 3 டிகிரி இருக்கு. என்னென்ன டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தெளிவா இருக்கீங்க இல்லையா. சரி, இப்ப பாசிட்டிவ் டிகிரி என்னது, பிரைட், அவ்வளவுதான். அது எப்படி இருக்கும், சும்மா சிம்பிளா இருக்கும். பாசிட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும், சிம்பிளா இருக்கும். டால், ஷார்ட், ஸ்மால் இல்லையா, பிக், இதெல்லாம் என்னது பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் அப்படின்னு என்னது, அதை விட கொஞ்சம் அதிகம், அதை விட கொஞ்சம் அதிகம். அப்ப அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இஆர் சேர்த்துக்கணும். அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இஆர் சேர்க்கணும் இல்லையா. பிரைட், பிரைட்டர், டால், டால், டாலர், டாலர், அவ்வளவுதான். நான் கேக்குறது என்ன டிகிரி, நான் கேக்குறது கம்பேரிட்டிவ் டிகிரி தான் கேக்குறேன். ஷார்ட், ஷார்ட்டர். ஓகே, வேற என்னது, மச், மச், மோர், மோர், வெரி குட், மச், மோர். ஓகே, வேற என்னது, வேற என்ன சொல்லுங்க, 2-3 வேர்ட் சொல்லுங்க. குட், குட், பெட்டர், குட், குட், பெட்டர், குட், பெட்டர் இல்லையா. சரி, இந்த இடத்துல ரூல் என்ன, ரூல் எப்பவுமே தேன்ங்கிறது என்ன டிகிரியில வரும், தேன்ங்கிறது என்ன டிகிரியில மட்டும்தான் வரும், கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டிகிரியில மட்டும்தான் வரும். இன்னொன்னு, ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட ஒப்பிடும் பொழுதுதான் எதை யூஸ் பண்றோம், தேனை யூஸ் பண்றோம். சோ கம்பேர் பண்றோம் இல்லையா, அது கம்பேர் பண்றோம். சோ லிட்டரலா தேனுங்கிறத பார்த்தாலே நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், இந்த சென்டென்ஸ் என்ன டிகிரின்னு கண்டிப்பா இது கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு வந்துடலாம் இல்லையா. சிம்பிள் இல்லையா, as simple as that. அப்ப தேன் வந்தாலே கண்டிப்பா அந்த இடத்துல என்ன டிகிரி இருக்கணும், என்ன வேர்ட் இருக்கணும், இஆர், இஆர் இருக்கணும், அவ்வளவுதான். ஒன்னு இஆர் இருக்கும், ஒன்னு ஆப்ஷன்ல என்ன இருக்கணும், இஆர் இருக்கும், அல்லது மோர் அப்படிங்கிற வேர்டு இருக்கும் இல்லையா. சோ ஏன் சார் அப்ப மோர் பிரைட்னு சூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோர் பிரைட்ங்கிறது எதுக்கு சூஸ் பண்ணுவோம், பியூட்டிஃபுல், அதுக்கு சொல்லுங்க பாப்போம்.
பியூட்டிஃபுல்லுக்கு பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்லுங்க பாப்போம். பியூட்டிஃபுல்லுக்கு பியூட்டிஃபுல்லர் அப்படிங்கிற வேர்டு கிடையாது. பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு வேர்டு கிடையாது. அப்ப அதனால என்ன பண்றோம்? மோர் பியூட்டிஃபுல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல பிரைட் இருக்கு. பிரைட்டர், டாலர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கர் அப்படிங்கக்கூடிய. அப்ப தேன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணி புரிஞ்சுக்கணும்? கம்பேரிட்டிவ் டிகிரின்னு புரிஞ்சுக்கணும். 2 ரூல் நம்பர் 2. தேன் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வேர்டுல என்ன வேர்டு இருக்கணும்? கம்பேரிட்டிவ் வேர்டு இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? இயர்ல மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இயர் இருக்கும் அல்லது மோர் இருக்கணும். சரி, இந்த கொஸ்டின் ஏன் இவ்வளவு விளக்கமா பாக்குறோம்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இப்படி மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்பாட் தி எரர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது என்னப்பா ஸ்பாட் தி எரர்? ஸ்பாட் தி எரர்னா என்னப்பா? ஒரு 4 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டா மேடம்? 4 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதுல 3 சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும் இல்லையா? 3 சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். 1 மட்டும் எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். 1 மட்டும் தப்பா இருக்கும். அப்ப தப்பான மறுபடியும் சொல்லுங்க சார். மேடம் ஒண்ணும் இல்ல மேடம், இது மறுபடியும் சொல்லுங்க. இது வர 4 சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க மேடம். 4 சென்டென்ஸ் 2 இந்த 4 பேசாதீங்க. ஓகே ஓகே. சோ அந்த வகுப்பு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் பாத்துக்குங்க. தெரியாம மைக் வந்து ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்னன்னா 4 சென்டென்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த 4 சென்டென்ஸ்ல 3 சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். 3 சென்டென்ஸுமே மிஸ்டேக் இல்லாம கரெக்டா இருக்கும். ஒரு சென்டென்ஸ் மட்டும் எப்படி இருக்கும்? கிராமட்டிக்கலி தப்பு இருக்கும் இல்லையா? கிராமட்டிக்கலி எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். எக்ஸாம்பிள், சன் இஸ் பிரைட்டஸ்ட் than the moon அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல எது தப்பு? எது பிரைட்டஸ்ட் தான் தப்பு இல்லையா? நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல பிரைட்டஸ்ட்க்கு பிறகு எது வந்திருக்கணும்? மோர் பிரைட் வந்திருக்கும். பிரைட்டர் வந்திருக்கணும். பிரைட்டர் தான் வந்திருக்கணும். ஆனா பிரைட்டஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன தப்புன்னா, கம்பேரிட்டிவ் டிகிரில தேன் பக்கத்துல பிரைட்டர், அதாவது கம்பேரிட்டிவ் வேர்டு தான் இருக்கணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரில தான் என்ன வரணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரில தான் என்ன வரணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி பிரைட்டஸ்ட், டாலஸ்ட், ஷார்பஸ்ட் இல்லையா? பிரைட்டஸ்ட் அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி வேர்டு இருக்கணும். அதுதான் ரூல். கரெக்டா? அப்ப அதுதான் அந்த இடத்துல அந்த ரூல் எல்லாம் எதுல பயன்படுத்துவாங்க? சென்டென்ஸ் அந்த எரர்ல, ஸ்பாட் தி எரர்ல. ஓகேங்களா? அதுல வரும். வைஸ் வர்சா எப்படி இருக்கலாம்? 3மே தப்பா கொடுத்து 1 மட்டும் ரைட்டா கொடுக்கலாம். சொல்றது புரியும் நினைக்கிறேன். 3மே கரெக்டா கொடுத்து ஆப்ஷன் ஏ கரெக்ட், ஆப்ஷன் பி கரெக்ட், ஆப்ஷன் சி கரெக்ட். என்ன கொடுத்திருப்பாங்க? தவறான சென்டென்ஸை கண்டுபிடிங்கன்னு கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தவறான சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, மேபி அதை இன்னும் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பாருங்க. இது டைரக்ட் கொஸ்டின், ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி சென்டென்ஸ் படிக்கும் பொழுது நம்ம படிச்சோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யாருப்பா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன்னா யாருப்பா? ஃபர்ஸ்ட் பர்சன்னா யாரு? ஐ. நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? ஐ. பேசுறவங்க ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல் யாரு? நிறைய ஃபர்ஸ்ட் பர்சன்ல நிறைய பேர் இருப்பாங்க. யாரு? இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல் நிறைய பேர் இருப்பாங்க. யாரு அப்படின்னா வி. இது தெளிவா இருக்கீங்களா? ரைட். அப்ப செகண்ட் பர்சன் யாருப்பா? செகண்ட் பர்சன் யூ. யூ. தேர்ட் பர்சன்ல யார் வருவாங்க? தேர்ட் பர்சன் வரவங்க தான் இந்த ஆன்சர். ஹி, ஷி, இட். ஆல்ரெடி நம்ம இந்த ரூல்ல படிச்சிருக்கோம். ஹி, ஷி, இட் வந்து என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். ஏன்னா இதுக்கு தனியா ரூல் வேற கொடுத்திருக்காங்க இல்லையா? அதனால படிக்க வேண்டி இருக்கு. சரி, அப்ப தேர்ட் பர்சன் யாருப்பா? அப்ப அவங்க சொல்றோம். என்ன சொல்றோம் நம்ம? அவங்கன்னு சொல்றோம். அவங்க இல்லையா? அவங்கன்னு சொல்றதுக்கு என்னது? தே. ஓகே, இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் கூட பாருங்க, பிளஸ் ஒரு கற்றல் அப்படின்னு பாருங்க. படிச்சிருக்கீங்கன்னா, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா வெரி குட். படிக்கலைன்னா தெரிஞ்சுக்குங்க.
சரி, அடுத்து ஒரு புக் பேக் கொஸ்டின். டேஷ் வித் 4 pillars began to overflow. டேஷ் வித் 4 pillars. இதுக்கு ஆன்சர் வந்து தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இது கரெக்டான ஆன்சர் வந்து சாரி சென்ட்ரல் ஹால் தானே? ஓகே, ஆன்சர் வந்து ஏ. ஓகே, ஜஸ்ட் எடிட்டிங் எரர் நினைக்கிறேன். சென்ட்ரல் ஹால் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா 4 பில்லர் அப்படின்னால என்னது? 4 கட்டுன்னு அர்த்தம். 4 கட்டு, 4 கட்டு நமக்கு அந்த லெசன்ல தெரியும். 4 கட்டுன்னு சொல்லுவாங்க. கோர்ட்யார்டுங்கிறது வெளியில இல்லையா? அப்ப சென்ட்ரல் ஹால் தான் கரெக்ட் ஆன்சர். சரி, டைரக்ட் கொஸ்டின் புக்ல இருக்குது. சரி, இப்போ இது வந்து சீசனை குறிக்குது. இது ஈஸி தான். சம்மர்னா எப்படி இருக்கும்? சம்மர்னா கோடை காலம், வெயில் அதிகமாக இருக்கும். யாருப்பா அந்த ஷாக்கிலா பானு மேடம்? கொஞ்சம் பேசாதீங்க மேடம், இல்லைன்னா வாய்ஸ் வந்து இது பண்ணி வைங்க, மியூட் பண்ணி வைங்க. சரி, சம்மர்ல வெயில் இருக்கா? அப்போ சன் இருக்கு, அப்ப இது சம்மரு. சரி, ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்? ஸ்ப்ரிங்கு full of leaves இருக்கும். அப்ப ரெயின் அல்லது இந்த இடத்துல வேற என்ன வேர்டு வரலாம்? வேற இந்த இடத்துல மான்சூனும் வரலாம், இந்த எது வேணா வரலாம். சரிங்களா? அப்ப இங்க இடத்துல வெயில், இது என்னது? கிரீன் இல்லையா? அந்த இதுல அப்சர்வ் ட்ரீஸ், அப்சர்வ் வாட்டர் பாருங்க, வாட்டர் அண்ட் லுக் கிரீன் மழை காலத்துல அப்படின்னு கொடுத்துரும். அடுத்தது வேற என்னதுக்கு? ஆட்டம்ல என்ன பண்ணும்? ஆட்டம் சீசன்ல ஸ்பெஷல் என்ன? இலையுதிர் காலம், இலையை உதிர்க்கும். சரி, அடுத்து வாட் ஆர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்? Answer? All of these. ஒரு இங்கிலீஷ்னுடைய டிப்பிக்கல் கொஸ்டின். இதுல இருக்கிறதுல டஃப்பான ஸ்கில் எது? இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் எது? அந்த ஆர்டரே கொடுத்துருக்கேன் இல்லையா? ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு குழந்தை என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதுக்கு தானே நம்ம பேர் வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணும்? ஸ்பீக். இது கூட क्वेश्चनல கேட்கலாம். சரிங்களா? இது கூட ஆர்டர் மாத்தி கேட்கலாம். அடுத்து LSRW. L லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், லாஸ்ட் கட்டம் தான் என்னது? ரைட்டிங் இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னது? இங்கிலீஷ்ல சொந்தமா எழுதுறது தான் பிரச்சனை. ஈவன் நம்மளுடைய பிரச்சனையே அதுதான் இல்லையா? நமக்கு வந்து அந்த எழுத்து பிரச்சனைங்கிறது, எழுத்து பிழை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து காமனாவே இருக்குது. சரி, அடுத்து என்னது? apart from 4 basic language skills, what are the other skills of language ன்னு கேட்டிருக்காங்க. திங்கிங் அண்ட் ரீசனிங். ஓகே, திங்கிங் அண்ட் ரீசனிங் வந்து என்னது? அடுத்த அந்த 4 ஸ்கில்ஸை விட அதிகமாக மேற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே,